யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 17. இருபத்தி 24 வாசிக்கிறேன். 24, 25, 26, 24, 25, 26. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. 17ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து அல்லது 20வது வசனத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி வரப்போகிற சீஷர்கள், அவர்கள் இனி உலகத்தில் அவர்கள் பிறக்கவில்லை, இனி ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க போகிறார்கள். அல்லது அந்த கூட்டத்தில் நாமும் இருக்கிறோம். முதல் நூற்றாண்டு துவங்கி 24வது இந்த 21வது 22வது நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய விசுவாச மக்களுக்காக, சீஷர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜெபிக்கிற இந்த ஜெபத்தினுடைய முடிவு பகுதியை தான் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் 21, 22, 23 இந்த 3 வசனங்களை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் 24 துவங்கி 26வது வசனத்தை நாம் சிந்தித்து இந்த வேத பாடத்தை இன்றோடு கூட நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஆகவே இந்த 20லிருந்து 26 முடிய இருக்கக்கூடிய இந்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய ஒற்றுமைக்காக அவர் ஜெபிக்கிறார். ஒன்னஸ், அதுதான் இந்த 6 வசனத்தினுடைய மைய பொருளாக இருக்கிறது. நாம் நினைக்கிறது போல சபைக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவில்லை. மாறாக முதல் 3 வசனத்துல இனி தன்னை விசுவாசிக்க போகிற மக்கள் தன்னை அறிந்து கொள்ளும் பொழுது திரியேகத்துவ உறவுக்குள்ளாக அவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற அந்த ஒற்றுமைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அவர்கள் என்னுடைய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் நம்மை அறிந்து கொண்டு நமக்குள்ளாக ஒன்றாக ஐக்கியப்பட வேண்டும். அந்த வேண்டுதலுடைய அந்த வேண்டுதலுக்குரிய காரணங்கள், அப்படி அது பதில் கொடுக்கப்பட பட்சத்துல அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி முதல் 3 வசனத்தில், அதாவது 23, 21, 22, 23 இந்த 3 வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை கடந்த வகுப்பில நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு 24 முதல் 26 வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். முதல் பகுதியில யூனிட்டி இன் வேர்ல்ட், இல்லையா, இந்த உலகத்துல சீஷர்களுடைய ஒற்றுமை, அவர்கள் திரியேகத்துவ உறவுக்குள்ளாக எப்படி இணைக்கப்பட வேண்டும், நாம் அவர்களுக்குள்ளாக எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்ற இந்த காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். இப்பொழுது பரலோகத்துல அவர்கள் வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட எவ்வளவு நெருக்கத்தோடு கூட ஐக்கியத்தோடு கூட அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஆசையை இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். இதை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம், இல்லைங்களா? 24வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கடைசி பகுதியில, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேண்டுதலை தான் இந்த இடத்துல கடைசியாக அவர் பிதாவுக்கு முன்பதாக வைக்கிறார். அருமையானவர்களே, இந்த 3 வசனத்துல 24, 25, 26 இந்த 3 வசனத்துல 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அல்லது இந்த 3 வசனத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்து படிக்க போகிறோம். முதலாவது ரிக்வெஸ்ட், இல்லையா? கடந்த வகுப்பிலே படித்தது போல வேண்டுதல், என்ன வேண்டுகிறார் என்பதை சிந்திக்க போகிறோம். இரண்டாவதாக ரீசன், இல்லையா, அவருடைய வேண்டுதலுக்கான காரணங்களை நாம் சிந்திக்க போகிறோம். மூன்றாவதாக மெரிட்டோரியஸ்னஸ், அதாவது இந்த வேண்டுதல் செவி கொடுக்கப்படுவதற்கு உண்டான தகுதிகள் இந்த சீஷர்களுக்கு இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்பதாக பட்டியலிடுகிறார். தகுதிகள், இந்த 3 காரியங்களை தான் இந்த 3 வசனத்துல நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய வேண்டுதல் என்ன? என்ன வேண்டுதல்? 24வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். கடைசி பகுதியில, நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆசையை பாருங்களேன். என்ன ஆசை? என்னங்க ஆசை?
சொல்லுங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க யாரும் இருக்கணுமா? நாமும் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெரிய டிசையர் இல்லையா? பெரிய மிகப்பெரிய ஆசை என்ன? இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கிறாரோ அங்கு அவரை விசுவாசிக்கக்கூடிய மக்களும் அவரோடு கூடவே இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை தான் இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். ஒருவர் இப்படியாக எழுதினார் தன்னுடைய புத்தகத்துல, என்ன என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் இன்று மரிப்பான் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் இன்று மரிப்பார் என்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்துவின் ஜபத்திற்கு அளிக்கப்பட்ட பதிலாக பாருங்கள். அப்பொழுது அந்த மரணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்று ஒருவர் கிறிஸ்துவுக்குள் மரிப்பார் என்று சொன்னால் அந்த மரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுதலுக்கு அளிக்கப்பட்ட பதிலாக, அல்லது வேண்டுதலுக்கு அளிக்கப்பட்ட பதிலாக பாருங்கள். அந்த மரணம் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும் என்று சொல்லி எழுதினார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பெரிய விருப்பம், அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு நாமும் இருக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் மாத்திரம் அல்ல, அநேக பக்தர்களுடைய விருப்பம் கூட இதுவாக தான் இருக்கிறது. நீங்கள் 16வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 16:11, Psalm 16:11 தாவீது எழுதுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது இல்லையா? தாவீதினுடைய விருப்பம் பாருங்களேன், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தம் இருக்கிறது, உம்முடைய வலது பாரசத்துல நித்திய பேரின்பம் இருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். பிலிப்பியர் 1 பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆசையை பாருங்களேன். தாவீதினுடைய ஆசையை பார்த்தோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் இருக்கிறது. பவுலுடைய ஆசையை பாருங்க, புதிய ஏற்பாட்டுல தேகத்தை விட்டு பிரிந்து, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு பட்டண விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது, மேலானவைகளை தேடுங்கள், கிறிஸ்து வீட்டில் இருக்கக்கூடிய வலது பாரசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நாடுங்கள், அதுதான் உங்களுடைய பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு பக்தர்களா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களா இருந்தாலும் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசை, விருப்பம் என்னவா இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும், அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க வேண்டும். இது ஒரு விசுவாசியினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா? இந்த சந்தோஷத்தை எப்ப அநேக நேரத்தில் அனுபவிக்கிறோம் தெரியுங்களா? எப்ப அனுபவிக்கிறோம்? வாழ்க்கையில பிரச்சனை அதிகமா வரும் பொழுதுதான் இல்லையா? போராட்டங்கள் அதிகமா வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, ஆண்டவரே எதுக்கு இன்னும் உலகத்துல வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட வரக்கூடாதா? பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுதுதான் நாம இந்த பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய பக்தர்களும் புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் அவர்களுடைய மகா பெரிய ஆவலும் விருப்பமும் என்னவா இருந்தது? கிறிஸ்துவோடு கூட இருக்கணும், அவரோடு கூட தங்கி இருக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை அனுப்புகிறார், 2 பேராக. அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை நாங்கள் துரத்தினோம், ஆவிகளா எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, உங்களுடைய நாமங்கள் 10:20 உங்களுடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதி இருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் இல்லையா? உங்களுடைய சந்தோஷம் எதுல இருக்கணும்னு சொன்னா, உங்களுடைய பெயர்கள் எல்லாம் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் பரலோக வாசிகள், பரலோகம் உங்களுக்குரியது என்பதை நினைக்கிற பொழுது நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஆவிகள் கீழ்ப்படுகிறதுக்காக இந்த உலகத்துல உங்களுக்கு பதவிகளும் இல்லையா பெரிய அந்தஸ்தும் கிடைக்கிறதுனால அல்ல, பரலோகம் உங்களுடையது என்பதை நினைக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உபத்திரவத்தை குறித்து பேசும்பொழுது இயேசு இப்படியாக பேசுகிறார், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கு. இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கிறது சரிதான், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். எதை நினைக்கும் பொழுது? பரலோகத்தை நினைக்கும் பொழுது அங்கு உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் பாருங்க, பிதாவுடைய விருப்பம் என்ன? வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 2:10. ஏனென்றால் பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய பிரியம் என்ன? அநேக பிள்ளைகள் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது பிதாவுக்கு பிரியமா இருந்தது, பிதாவுக்கு விருப்பமா இருந்ததுனால்தான் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார்.
பழைய ஏற்பாட்டினுடைய பக்தர்கள், புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலர்கள், பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பத்தை வாசிக்கிறோம். என்ன? இவர்கள் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு என்னோடு கூட இவர்கள் இருக்க வேண்டும். இல்லையா? பரலோகத்துல என்னோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும், என்னோடு கூட ஒன்றாய் நடக்க வேண்டும். நான் இருக்கிற இடத்துல இவர்கள் நித்திய காலமாய் வசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கடைசி வேண்டுதலாய் காணப்படுகிறது. பரலோகத்துல நாம் அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வேண்டுதலாய் இந்த இடத்துல இருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் நாம் அவரோடு கூட பரலோகத்துல போய் இருக்கணும்? என்ன காரணம்? ஏங்க பரலோகத்துக்கு போகணும் நம்ம எல்லாரும்? அங்க போனா டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வேற என்ன இருக்கு? லோன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அவசியமே இல்லையா? எதுவுமே அவசியம் இல்லை. கரெக்டு தான். அதற்காக தான் நம்ம பரலோகத்துக்கு போறோமா? இல்லை, இல்லையா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு இந்த சீஷர்களுடைய கூட்டம் வர வேண்டும், என்னோடு கூட இருக்கணும். அதற்கான காரணத்தை வைக்கிறார், ரீசன்ஸ், இல்லையா? 2 காரணங்களை இயேசு கிறிஸ்து முன்பாக வைக்கிறார். நான் பரலோகத்துக்கு போக போறோம், அங்கு பிரதானமாய் நடைபெறக்கூடிய 2 விஷயங்களை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல, நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் பிரதானமாய் இருக்கக்கூடிய 2 விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். இதை சார்ந்துதான் மற்ற எல்லா சந்தோஷங்களும் இருக்க போகிறது. என்ன 2 காரியங்கள்? the glory of God, the love of God. 2 விஷயத்தை இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். என்ன வைக்கிறார் பாருங்க. மறுபடியும் அந்த 24வது வசனத்தை வாசிங்களேன் யாராவது. 17:24. பிதாவே, நல்லா கவனிங்க. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக அவர்கள் என்னோடு கூட இருக்கணும், இல்லையா? அப்போ ரிக்வெஸ்ட் நம்பர் 1 என்னன்னு சொன்னா, the glory of God, இல்லையா? தேவனுடைய மகிமை. பிதாவே, இவர்கள் பரலோகத்துக்கு வரணும், என்னோடு கூட இருக்கணும், என்னோடு கூட வாழணும், நித்திய காலமாய் பரலோகத்துல இருக்கணும். என்ன காரணம்? என்ன காரணத்தை வைக்கிறாருங்க? நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்கள் கண்ணார கண்டு பார்த்து ஆனந்திக்க வேண்டும். இதுதான் காரணம். பரலோகத்துக்கு நாம் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்ததனுடைய முதல் காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும், இல்லையா? நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், சீஷர்கள் அவருடைய மகிமையை பார்க்கலையா? சீஷர்கள் 12 சீஷர்கள் அல்லது 11 அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை பார்க்கலையா? பார்த்தாங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். John 1:14 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அந்த வார்த்தை, வாசிங்க. பாருங்க, அவருடைய மகிமையை கண்டோம். எப்படி பார்த்தாங்க அவருடைய மகிமையை? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய மகிமையை 11 சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் அல்லது அவருடைய காலத்துல வாழ்ந்த சீஷர்கள் எப்படி பார்த்தார்கள்? கிருபை சத்தியத்தின் மூலமாய் பார்த்தார்கள். முழு மகிமையை அவர்களால பார்க்கல. சரீரம் என்ற கூடாரத்திற்குள் அவருடைய முழு மகிமை மூடப்பட்டிருந்தது. மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துடைய ஒரு பகுதி மகிமையை பார்க்கிறாங்க. அவருடைய சரீரம், அவருடைய வஸ்திரமானது ஒருவரும் வெளுக்க முடியாத, வண்ணானால் வெளுக்க முடியாத அளவுக்கு பிரகாசமாய் மின்னினது. சூரியனை போல அவருடைய முகம் மகிமையாய் பிரகாசித்ததை மறுரூப மலையில பார்த்தார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல கிருபை சத்தியம் என்ற 2 கூற்றின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துடைய மகிமையை அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள். பின்பு வந்த சீஷர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துடைய மகிமை எப்படி பார்க்கிறோம்? விசுவாச கண்களினால பார்க்கிறோம். பாருங்களேன், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 Corinthians 4:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:6. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கக்கூடிய ஒளி அல்லது தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வந்திருக்கிறது. ஆகவே விசுவாச கண்களினாலே நாம் எதை பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பார்க்கிறோம். ஆகவே முதல் நூற்றாண்டில வாழ்ந்த 11 சீஷர்கள் அல்லது அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்து அவரோடு கூட நெருக்கமாய் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பார்த்தார்கள். கிருபை சத்தியத்தின் மூலமாய். முழு மகிமையை அவர்கள் பார்க்கல. சரீரம் என்ற கூடாரத்திற்குள்ளாய் மூடப்பட்டிருந்தது.
அதற்கு பின் வந்த இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பரிசுத்தாவியானவர் வந்த பிறகு, சபை வந்த பிறகு விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் கடவுளுடைய மகிமையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக அந்த மகிமையை விசுவாச கண்களினாலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதை இயேசு கிறிஸ்து சொல்லல. என்ன சொல்றாரு? எனக்கு கொடுத்திருக்கிற முழு மகிமையை இவர்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? பாருங்க, உதாரணத்துக்கு நீங்க வெளிப்படுத்தின புத்தகத்துல போனீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மறுரூபப்பட்ட மனுஷகுமாரனாக பத்முத்திவில யோவானுக்கு காட்சி அளிக்கிறார். என்ன நடக்குது தெரியுங்களா? அவருடைய சரீர அமைப்பு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தலை முதல் பாதம் வரை எப்படி இருந்தது என்று யோவான் எழுதுகிறார். அதை பார்த்த உடனே யோவானுக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? வெளிப்படுத்தின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன். செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன் இல்லையா? பாருங்க, ஒரு மகிமையினுடைய ஒரு பகுதியை, ஒரு அம்சத்தை இல்லையா, ஒரு காட்சியை தான் யோவான் பார்க்கிறார். அவரால் பார்க்க முடியல. நான் அவரை திரும்பி பார்த்த பொழுது அவருடைய ரூபம் இப்படி இருந்தது, அவருடைய கண்கள் இப்படி இருந்தது, அவருடைய வாய் இப்படி இருந்தது, அவருடைய கரங்கள் இப்படி இருந்தது, பாதங்கள் அப்படி இருந்தது, சரி வஸ்திரம் இப்படி இருந்தது. இதெல்லாம் என்ன பார்க்கும்பொழுது என்னால பார்க்க முடியலையா? செத்தவனை போல அவருடைய பாதத்துல நான் விழுந்தேன். அருமையானவர்களே, ஒரு நாள் வரும், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவோம். அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும் என்றால் நாம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2:3 வாசிக்கிறோம், நாம் அவரை பார்க்கும் பொழுது, தரிசிக்கும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அவருக்கு ஒப்பாய் இருந்து அவருடைய மகிமையை நாம் கண்ணார பரலோகத்துல போய் பார்க்க போகிறோம் இல்லையா? எப்படி இருப்பார் அவருடைய மகிமை? அதாவது மகிமைன்றது அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் மாத்திரமல்ல, அவருடைய பிரகாசம் இல்லையா, அவருடைய மாட்சிமை, இதை எல்லாவற்றையும், அவருடைய குணலட்சணம் ஒரு பக்கத்துல, அவருடைய பிரகாசம், அவருடைய மாட்சிமை, அவருடைய உயர்வு ஒரு பக்கத்துல இருக்குது. எப்படி இருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கும் பொழுது? போய் பார்க்கும் பொழுது நீண்ட தாடி வச்சிருப்பாரா? ஒரு வெள்ளை அங்கி போட்டிருப்பாரா? இல்லையா? எப்படியெல்லாம் கற்பனை பண்றோம் இல்லையா? பரலோகத்துல இயேசு கிறிஸ்து சில டிவி எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி குதிரை மேல வர மாதிரி காட்டுறாங்க, ரதம் மேல வர மாதிரி காட்டுறாங்க. எப்படி இருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படுத்தின புத்தகத்துல ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? நாம் பரலோகத்திற்கு போகும் பொழுது நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம் இறங்கி வருகிறது. 12 கற்களினாலே அதை அஸ்திபாரம் போட்டு ஆண்டவர் அதை கட்டி இருக்கிறார் இல்லையா? வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 13வது வசனத்துல, வாசல் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அப்படியே கீழே வாசிச்சீங்கன்னா, முதல் அஸ்திபாரம் எது? என்ன கல்லு. 2வது அஸ்திபாரம் என்ன கல்லு. 3வது அஸ்திபாரம், 12 அஸ்திபார கற்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கற்களினாலே, விலையேற பெற்ற கற்களினாலே ஆடம்பரமாய் கட்டப்பட்ட ஒரு மகா பெரிய நகரத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் இல்லையா? இப்ப இந்த வால் ஃபுல்லா வைரத்தினாலையும் விலையேற பெற்ற கற்களினாலும் நல்லா கட்டி வச்சிருக்குன்னு வச்சுங்க, நல்லா பதிச்சு வச்சிருக்கு இல்லையா? இதனுடைய பியூட்டி எப்போ உங்களுக்கு தெரியும்? யாரும் சொல்றாங்க, சொல்லுங்க. லைட்டு போட்டாதான் தெரியும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் விலையேற பெற்ற கற்களை போட்ட மின்னும் கொஞ்சம் தான் தெரியும். ஃபுல்லா அதனுடைய குளோரி எப்ப பார்க்க முடியும்? ஃபுல் லைட் இருக்கும் போதுதான். இப்ப இவ்வளவு பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட புதிய எருசலேம் 12 அஸ்திபார கற்கள் போட்டு ரொம்ப அழகா ஆண்டவர் கட்டியிருக்கிறாரு. 23வது வசனத்தை வாசிங்களேன். 21, 23 என்ன வாசிக்கிறோம்? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டுவதில்லை. அப்ப என்ன இருக்குது? வாசிங்க அடுத்தது. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்குங்க இல்லையா? சூரியன் நம்மளால கண்ணால பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனால் ஒரு பெரிய தோட்ட மாநகரம் இல்லையா? பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட ஒரு புதிய எருசலேம் 12 விலையேற பெற்ற கற்களினால அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. நகரத்தினுடைய வீதிகள் பசும்பொன்னினாலே அங்கு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? அதனுடைய மகிமையை, அதனுடைய பிரகாசத்தை நாம் எப்படி பார்க்க போறோம் தெரியுங்களா? எப்படி பார்க்க போறோம்? சூரியனும் சந்திரனும் இல்லையே. யார் அதற்கு வெளிச்சமா இருக்க போறது? இயேசு கிறிஸ்து தான் அதனுடைய வெளிச்சம். இயேசு கிறிஸ்து தான் அதனுடைய விளக்கு. இயேசு கிறிஸ்து தான் அதனுடைய மகிமை. அதை பார்க்க போறேங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பிரம்மாண்டமாய் அது இருக்க போகிறது. அதே வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய
22ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 3லிருந்து 5 வசனத்தை வாசிங்க. 22, 3லிருந்து 5 வசனங்கள். ம் 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 வேண்டுவதில்லை. பிரகாசமாயிருப்பார். வெளிச்சம், எந்த வெளிச்சமும் தேவையில்லைங்க. தேவனாகிய கர்த்தருடைய மகிமை தான் அங்கு பிரகாசமாயிருக்கும். இந்த 3 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 3 விஷயம் அங்க வருகிறது இல்லையா? அதாவது 3ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா there is a throne, தேவனுடைய சிங்காசனம். அடுத்தது 24வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா there is a name, ஒரு நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 3வது ஷைன் இல்லையா? ஒருவேளை உங்களுடைய தியான குறிப்புக்காக நான் சொல்லுகிறேன். 3 வசனத்துல 3 கருத்துக்களை யோவான் வைக்கிறார். ஒன்று சிங்காசனம், த்ரோன். அடுத்தது நேம், அவர்களுடைய நெற்றிகளிலே பதிக்கப்பட்ட நாமம். 3வது அவர்கள் பிரகாசிக்க போகிறார்கள், that is a shine இல்லையா? 3 விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவர்கள் பிரகாசிக்க போகிறார்கள்? தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகிமை அவர்களை பிரகாசிப்பிக்கும் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? மூடப்பட்ட ஒரு மகிமை அல்ல, பாதி மகிமை அல்ல, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் வெளிப்படுத்தப்பட்ட மகிமை அல்ல. பத்மு தீவில யோவான் பார்த்தாரே அந்த மகிமை அல்ல. மறுரூப மலையில சீஷர்கள் பார்த்தார்களே அந்த மகிமை, எல்லாம் மகிமைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் விட அவருடைய முழு மகிமையை நாம் கண்ணார பரலோகத்துல போகும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்குவீங்களா, பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக நாம் பார்க்க போகிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிதாவே, அவர்கள் என் அருகாமையிலே இருந்து நீர் எனக்கு கொடுத்த மகிமையை அவர்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? பாதி அல்லது மூடப்பட்ட பகுதி மகிமையை தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். விசுவாச கண்ணினாலே ஒரு கூட்டம் பார்த்திருக்கிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அப்போஸ்தலர்கள் பார்த்திருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் பரலோகத்திற்கு அவர்கள் வரும் பொழுது, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல அவர்கள் என்னை போலவே மாற்றப்படும் பொழுது என்னுடைய முழு மகிமையை அவர்கள் பார்க்க வேண்டும். பரலோகத்துக்கு எதுக்கு போக போறாங்க? யாரும் ஒண்ணு, தேவனுடைய முழு மகிமையை நாம் பார்க்க போகிறோம் இல்லையா? அதுதான் நம்முடைய ஆராதனையினுடைய சென்டர் தீமே. இன்னைக்கு ஆராதனை எப்படி டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம், அதை பத்தி நான் பேசல இல்லையா? நம்முடைய ஆராதனையினுடைய மையமே தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய மகிமை மாத்திரமே. இதைதான் நம்ம பரலோகத்துல போய் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அடுத்தது 2வது ரிக்வெஸ்ட் இல்லையா? என்ன காரணத்தை சொல்றாரு? வாசிங்க 17ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம். 17ஆம் அதிகாரத்தினுடைய 24. போதுங்க. 2வது, நாம் பரலோகத்துல போய் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று கரெக்ட் தான். அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே மூச்சரைத்து, அப்படியே பிரமிச்சு, கண்ணெல்லாம் அப்படியே மேல என்ன சொல்றது, மேலெல்லாம் போயிட்டு அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுவதற்காக மாத்திரம் நாம் பரலோகத்துக்கு போகப்படலாம். ஆச்சரியப்படதான் போகிறோம். ஆனால் இன்னொரு வேண்டுதலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைக்கிறார். என்ன? இந்த மகிமையை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒண்ணு புரியணும். என்ன புரியணும் தெரியுங்களா? வாசிங்க, மறுபடியும் அதை வாசிங்க. இப்ப 24வது வசனத்தை வாசிங்க. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்பு இவ்வளவு மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன காரணம் சொல்லுங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பு இருந்தே நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை எது வெளிப்படுத்த போகிறது? இந்த மகிமை வெளிப்படுத்த போகிறது. இப்ப பரலோகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லைங்க இல்லையா? கடவுளை இயேசு கிறிஸ்து என்ற ரூபத்தின் மூலமா தான் பரலோகத்துல பார்க்க போகிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபர் மூலமாக தான் இறைவனை நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்கள் பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒண்ணு புரியணும். என்ன புரியணும்னு சொன்னா, என்ன புரியணும்? உலக தோற்றத்திற்கு முன்பிருந்தே நீ என்கிட்ட எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நம்ம வேதத்துல பல வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன். நீங்க அதுக்கு அடுத்தது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணினார். இல்லையா? கடவுளுடைய அன்பு, அதை பத்தி யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. கடவுளுடைய அன்பை பற்றி யாராவது ஆராதிங்கன்னு சொன்னா என்ன ஆராதிப்பீங்க? யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் விட்டுருங்க. கடவுளுடைய அன்பை பத்தி நீங்க ஆராதிக்கணும். எழுந்து நின்று ஆராதிக்க. என்ன ஆராதிப்பீங்க? அப்புறம் வேற? இது இது இந்த சப்ஜெக்டே விட்டுருங்க. நீங்க எழுந்து நின்று ஆராதிக்கிறீங்க கடவுளை. கடவுளுடைய அன்பை ஆராதிக்கிறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம் பண்றீங்க. என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறீர். பாவியா இருக்கிற என்னை நேசிச்சு உடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப கடவுளுடைய அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் அல்லது நம்முடைய வியூ எப்படி இருக்குதுன்னா, நான் பாவி, கடவுள் என்ன செஞ்சாருங்க? என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தார், இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். இல்லையா? there is a need. ஒரு தேவை இருந்தது. நான் ஒரு தேவையில இருந்தேன். ஒரு பெரிய தண்டனையில மாற்றிக் கொண்டிருந்தேன். கடவுள் எனக்கு அதற்கு தகுதியானவன் அல்ல. கடவுள் என்னை நேசித்து எனக்கு உதவி செய்தார். சரி, பரலோகத்துக்கு போறீங்க. அங்க போய் கடவுளுடைய அன்பை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிப்பீங்க? அங்க தேவையே கிடையாது. நீங்க பரிபூர்ணமானவர்கள். இல்லையா? சரி, பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? பிதா குமாரனாகிய என்னிலே அன்பா இருக்கிறார். நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன். எங்க நீடு இருக்குது? அங்க 2 பேருக்கும் ஏதாவது நீடு இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ஆனா அன்பை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இல்லையா? நம்முடைய பார்வை அன்பை பற்றி எப்படி இருக்கிறது? தேவை இருக்கிறது. நான் பாவி, கடவுள் என்னை நேசித்தார். அதுதான் அன்பை பற்றி நம்முடைய புரிதல். இல்லையா? என்னுடைய உங்களுடைய புரிதல் அதுதான். பரலோகத்திற்கு போகும் பொழுதுதான் அன்பை பற்றிய முழுமை எனக்கு கிடைக்கும். இல்லையா? அன்பை பற்றிய முழுமையான வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்ப அன்பாகவே இருக்கிறார்? ஆதாம் பாவம் செய்யலனானோ கடவுள் எப்படிங்க இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். ஆதாம் பாவம் செய்த பிறகும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பினுடைய நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை உலகத்துல நாம் பார்க்கிறோம். அதை தான் நாம் அனுபவித்திருக்கிறோம், கடவுளுடைய அன்பை. ஆனால் பரலோகத்திற்கு போகும் பொழுதுதான் கடவுளுடைய பரிபூர்ணமான அன்பை நாம் பார்க்க போகிறோம். எதன் மூலமாக? அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது. இல்லையா? என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய பிரியமான குமாரன், அதை நாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ணமான மகிமையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு ஒன்று தோன்றும். இவ்வளவு மகிமை உள்ள ஆண்டவரையா பிதா யாருக்கு கொடுத்தாருங்க? யாருக்கு கொடுத்தாரு? எனக்கு கொடுத்தார். கடவுளுடைய பரிபூர்ணமான அன்பு, பிதா இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்மால் இன்றைக்கு விளக்க முடியாது. கண்டிப்பா விளக்க முடியாது. பிதா எவ்வளவாய் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பரிபூர்ணமா இப்படிதான் வார்த்தைகளை சொல்லாம தவிர அந்த அன்பை நாம் பரிபூர்ணமாய் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பரலோகத்திற்கு போகும் பொழுது இவ்வளவு மகிமையை பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குமாரனை தான் யாருக்கு கொடுத்தாருங்க? நமக்காக உலகத்தில் அனுப்பினார் என்பதை பரலோகத்துல நாம் பார்த்து வியர்ந்து நிற்க போகிறோம். உண்மையாகவே நான் எழுதும் பொழுது கண்ணீரோட தாங்க எழுதினேன். என் கண்ணீரை துடைச்சு கொண்டுதான் இந்த குறிப்புகளை நான் எழுதினேன். எவ்வளவு பேரன்பு, எவ்வளவு மகா அன்பு! அதை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு முத்தமிட்டு நாம் அழுவோம் என்பதில சந்தேகம் இல்லை. எவ்வளவு மகத்துவமானவர் அன்பு! இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், பிதாவே, இவர்கள் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு இவர்கள் இருக்க வேண்டும். அந்த இடத்திற்கு வரும் பொழுது என்னுடைய பரிபூர்ணமான மகிமையை அவர்கள் பார்க்க வேண்டும். இல்லையா? ஒன்று ஏன் பார்க்கணும்? அப்படி பார்க்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்பதாக நீர் என்னிலே எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர் என்பதை யார் புரிந்து கொள்ளணும்? இந்த மக்கள் புரிந்து கொள்ள. பிதா எவ்வளவாய் இயேசு கிறிஸ்துவை நேசித்திருக்கிறார். பரலோகத்துக்கு போகும் பொழுதுதான் அதனுடைய ரெவலேஷன் முழுமைப்படும். இல்லைங்களா? முழுமையான நம்மால புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் கிருபையினாலே, சத்தியத்தினாலே அவருடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். அல்லது விசுவாச கண்களினாலே, சுவிசேஷத்தினாலே கடவுளுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். ஓரளவுக்கு தான் நாம் தேவனுடைய மகிமையை பார்க்க முடிகிறது. ஆனால் பரலோகத்துல போகும் பொழுது அவருடைய பரிபூர்ணமான ஆட்ரிபியூட்ஸ், பண்புகள், அவருடைய மாட்சிமை, அவருடைய பிரகாசம், அவருடைய மகத்துவத்தை நாம் கண்ணார பார்க்கும் பொழுது இவ்வளவு மகிமையை பிதா குமாரனுக்கு கொடுத்து இவ்வளவாய் நேசித்திருக்கிறார். இவ்வளவு அன்புள்ள ஒரு குமாரனை தான் எனக்கு கொடுத்தாரா என்பதை நாம் பார்த்து ஆனந்தித்து என்ன செய்ய போகிறோங்க? யாரும் ஒன்னும் சொல்ல போறதில்ல, ஒன்னும் சொல்ல மாட்டீங்களே. அவரை துதிக்க போகிறோம். இல்லையா? எத்தனை நாளுக்கு?
நித்தியம் முழுவதுமாக. இதாங்க பரலோகத்தில் நடக்க போகுது. நித்தியம் முழுவதுமாக, யுகா யுகமாக அவர் மகிமையாய் வீற்றிருப்பார். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், பிதாவே, குமாரனில் எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்தீர், நீ எவ்வளவாய் நேசித்து இருக்கிறீர், உடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை பார்த்து பார்த்து பார்த்து, இல்லையா, சலிப்பில்லாமல் நித்தியம் முழுவதுமாக என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோங்க? தொழுது கொள்ள போகிறோம். இதுதான் பரலோகத்து. இதுக்காக தாங்க நம்ம பரலோகத்துக்கு போக போறோம், இல்லையா? வேற எதுக்காகவும் இல்லை, இல்லையா? கோல்டன் ஸ்ட்ரீட்ல நடக்கிறதுக்காக இல்ல, நமக்கு ஒரு வீடு இருக்கிறதுல போய் நம்ம குடுதனம் பண்ணலான்றதுக்காக அல்ல. எதற்காக போக போகிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை பார்த்து, பிதா குமாரனில் எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்து என்னை நேசித்தார் என்பதை புரிந்து ஆராதிப்பதற்காக நம்முடைய ஆராதனை முழுமைப்பட போகிறது. பவுல் சொல்லுகிறாரே, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் யோசித்தேன், நான் புருஷனான பொழுது புருஷனுக்குரியவர்களை யோசிக்கிறேன், ஏழாட்டமாய் இப்பொழுது கண்ணாடியிலே பார்க்கிறது போல பார்க்கிறோம். அங்கு போகும் பொழுது அன்பு பரிபூர்ணப்பட போகிறது. தேவை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கடவுள் அன்புள்ளவர், அவர் என்னை நேசிக்கிறவர் என்பதை பரலோகத்தில் பரிபூர்ணமாய் புரிந்து நாம் ஆராதனை செய்ய போகிறோம். இதற்காக தான் ஆண்டவர் சொல்றார், பிதாவே, இவர்கள் நான் இருக்கும் இடத்துல இவர்களும் இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்பதை, அந்த விருப்பத்தை தெரியப்படுத்துகிறார். சரிங்க, இப்போ மூன்றாவது குறிப்புக்கு நான் வருகிறேன், இல்லையா? மூன்றாவது குறிப்பு என்ன சொன்ன? மெரிட்டோரியஸ்னஸ், அதாவது தகுதி. சரி, இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியானவர்களா? இந்த மகிமையை பார்ப்பதற்கு, கடவுளுடைய அன்பை தொழுது கொள்வதற்கெல்லாம் நாம் தகுதியா, அவர் இருக்கிற இடத்துல போய் வாசம் பண்ணுவதற்கு நாம் தகுதியானவர்களா என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகுதியை இந்த இடத்துல பட்டியலிடுகிறார். என்ன பட்டியலிடுகிறார் பாருங்க. முதலாவதாக 24வது வசனத்துல வாசிங்க. 24வது வசனத்துல, பிதாவே, நல்லா கவனிங்க, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள், இல்லையா? ஃபர்ஸ்ட் தகுதி என்ன? ஃபர்ஸ்ட் மெரிட்டோரியஸ் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் விஷயத்தை சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்கள், இல்லையா? இவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். they are elected one, இல்லையா? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம், சாதாரணமானவர்கள் அல்ல. பிதாவே, உம்மால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், elected people, இல்லையா? இந்த 17ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா 8 முறை குமாரனுக்கு தந்தொருளின, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனால் நாம் தந்தருளப்பட்டவர்கள் என்ற அந்த வார்த்தை 8 முறை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். பாருங்களேன், 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தொருளின, இல்லைங்களா? அடுத்தது 6வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, மறுபடியும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்கள், அதே வசனத்துல, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அடுத்தது 7வது வசனத்துல, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மால் உண்டாயிருக்கின. மறுபடியும் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் 11வது வசனத்துல, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், இல்லையா? மறுபடியும் 12வது வசனத்துல மறுபடியும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் அவர்களுடைய உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டு வந்தேன், நீர் எனக்கு தந்தவர்கள். மறுபடியும் 24வது வசனத்துல, நீர் எனக்கு தந்தவர்கள். ஏறத்தாழ 8 முறை, இல்லையா, அவர்களுடைய எலெக்ஷன் அல்லது சோசன் பீப்புள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை 8 முறை மறுபடியுமாக நினைவுபடுத்துகிறார். ஆகவே நாம் பரலோகத்திற்கு போக போகிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்க போகிறோம், அவருடைய அன்பை பார்த்து, பிதாவுடைய அன்பை பார்த்து நாம் ஆனந்திக்க போகிறோம். இதற்கு தகுதியானவர்களா என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் தகுதியானவர்கள் தான். காரணம், பிதாவே, இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிதா குமாரனை அன்பு கூர்ந்ததினால், நேசித்ததினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை அன்பின் பரிசாக குமாரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிதா குமாரனை நேசித்ததினால், அன்பு கூர்ந்ததினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை, இல்லையா, லவ் கிஃப்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அன்பின் பரிசாக குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? குமாரனை அவர் நேசித்தார். குமாரனிடத்தில் அன்பு வைத்ததுனால நம்மை தெரிந்து கொண்டு அன்பின் பரிசாக குமாரனுடைய கரங்களில நம்மை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், இல்லையா? முதல் தகுதியை இயேசு கிறிஸ்து இடத்துல வைக்கிறார். என்ன? இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவதாக, they are justified one, இவர்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள். என்ன? 25வது வசனத்தை வாசிங்களேன்.
நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. இவர்கள் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்தவர்கள். ஆகவேதான் அந்த இடத்துல சொல்லும் பொழுது கடைசியாக சொல்லுகிறார், நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. காரணம் என்ன? குமாரன் அவங்க அறியல. குமாரனை அறிந்தவன் தான் பிதாவை அறிய முடியும். ஆனால் இவர்கள் உம்மை அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று அறிந்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய நீதி இவர்கள் மேல் போர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சொல்றாரு, நீர் நீதி உள்ள பிதா, நீர் நீதி உள்ள பிதா. இவர்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள். எப்படி? நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று அறிந்திருக்கிறார்கள். அல்லது இன்னொரு வார்த்தையில சொன்னா, இவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நான் அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறேன். நீதிமானாக்கி இருக்கிறேன். இவர்கள் உம்மை அறிந்தவர்கள். இரண்டாவது காரணத்தை இந்த இடத்துல, இரண்டாவது தகுதியை முன்வைக்கிறார். மூன்றாவதாக என்ன? 26வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, உம்முடைய நாமத்தை அவர்கள் தெரிந்தவர்கள், இன்னும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய நாமத்தை அவர்கள் அறிந்தவர்கள். இதுல நான் சொல்லக்கூடிய மூன்றாவது குறிப்பு, they are sanctified one. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எப்படிங்க நாமத்தை தெரியப்படுத்துறதுனால பரிசுத்தமாக்கப்பட முடியும்? பாருங்க, 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 6வது வசனம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். பிதாவே, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் நாமத்தை? ஒன்று, அவருடைய கிரியைகள் மூலமாக. இரண்டாவது, அவருடைய வார்த்தைகள் மூலமாகவே. ஆகவேதான் அடுத்த பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனங்களை கை கொண்டிருக்கிறார்கள். பிதாவே, உம்முடைய வசனத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்தை, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். 14வது வசனத்துல, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் இல்லையா? உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதன் மூலமாக உம்முடைய நாமம் என்ன, நீர் யார் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். உம்முடைய வசனம் அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. 17வது வசனத்துல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் யார், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்திருக்கிறார்கள். அந்த வசனம் இவர்களை விசுவாசிக்க செய்திருக்கிறது, இவர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது. ஆகவேதான் சொன்ன, they are sanctified one. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அடுத்தது சொல்றாரு, இன்னும் நான் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு வரும் பொழுது இன்னும் பிதாவை குறித்து அவருடைய வேத வார்த்தைகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தி இன்னும் நம்மை பரிசுத்தத்தின் மேல் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் இல்லையா? 3 தகுதிகளை அங்கு வைக்கிறார். முதலாவது, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, அவர்கள் உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள் அல்லது நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள். உம்முடைய வசனம் அவர்களை சுத்திகரித்திருக்கிறது. they are sanctified one. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆகவே பிதாவே, நான் அவர்களுக்காக ஜெபம் பண்றது என்ன தெரியுமா? நான் எங்கு இருக்கிறேனோ அவர்கள் என்னோடு கூட பரலோகத்தில் இருக்கணும். வந்து அவர்கள் நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் பார்க்க வேண்டும். அதன் மூலமாய் நீர் உலக தோற்றத்திற்கு முன்பு என் மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர், எவ்வளவு நீர் என்னை நேசித்து இருக்கிறீர், எவ்வளவு பிரியமான குமாரன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த வேண்டுதலை தான் இயேசு கிறிஸ்து அங்கு பிதாவுக்கு முன்பதாக வைக்கிறார் இல்லைங்களா? ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதல். இந்த மேல் வீட்டறை பிரசங்கத்தை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டு வருகிறோம். நீங்க நிறைய கம்பாரிசனை பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மேல் வீட்டறையில வந்து அந்த பஸ்காவை புசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை தெரியுங்களா? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல வருது, இந்த பஸ்காவை புசிப்பதற்கு நான் ஆசையா இருந்தேன் இல்லையா? நான் ஆசையா இருந்தேன். இந்த ஜெப முடிவு எப்படி நம்ம முடிகிறது? எப்படிங்க முடிகிறது? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. விரும்புகிறேன், ஆசையோடு கூட தாங்க முடிகிறது. பிதாவே, இந்த பஸ்காவை நான் உங்களோடு கூட புசிப்பதற்கு நான் ஆசையா இருந்தேன். அதே ஆசையோடு கூட தான் இந்த 17ஆம் அதிகாரம் முடிகிறது. பிதாவே, இவர்கள் என்னோடு கூட பரலோகத்துல இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களிடத்துல முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். அப்படிதான் வாசிக்கிறோம். முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். 17ஆம் அதிகாரம் எப்படி முடியுதுங்க? என்னங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அன்போடு கூட தான் முடிகிறது.
பிதா குமாரனை எவ்வளவு நேசித்தார் என்பதை புரிதல் அவர்களுக்கு வர வேண்டும். அன்பிலே துவங்கி அன்பிலே தான் முடிகிறது. 13ஆம் அதிகாரத்துடைய ஸ்டார்டிங்கை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்து விட்டு இடுப்பில ஒரு சீலையை சுற்றி கொண்டு அவருடைய பாதங்களை கழுவ துவங்கினார். அது எப்படி சொல்லலாம்? ஹியூமிலியேஷன் இல்லையா? தாழ்ச்சியில அது துவங்குகிறது, அப்படித்தானே? அவமானத்தில் அது துவங்குகிறது. ஆனா முடிவு எப்படி முடிகிறது? பிதாவை இவர்கள் என்ன பார்க்கணும்? என்னுடைய தாழ்ச்சியை பார்த்துட்டாங்க. என்ன பார்க்கணும்? என்னுடைய குளோரி, என்னுடைய மகிமையை அவர்கள் பார்க்க வேண்டும். 13ஆம் அதிகாரத்துல துவக்கத்துல வாசிக்கும் பொழுது, நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன், பிரிவோடு கூட துவங்குகிறது. 17ஆம் அதிகாரம் எப்படி முடிகிறது தெரியுங்களா? எப்படி முடிகிறது? அவர்கள் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு என்னோடு கூட இருக்கணும். யூனிட்டியோடு கூட 17ஆம் அதிகாரம் முடிகிறது இல்லையா? நிறைய விஷயங்களை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இன்னும் சில குறிப்புகள் இல்லையா? ஆனா விளக்க போறதுல உங்களுடைய தியானத்திற்காக நான் சொல்லுகிறேன். 17ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இந்த 26 வசனங்களில் இயேசு கிறிஸ்து 7 விஷயங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் இல்லையா? அதை நான் சுருக்கி நான் சொல்லுகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர்களுடைய செக்யூரிட்டி இல்லையா, பாதுகாப்பு. இரண்டாவதாக அவர்களுடைய யூனிட்டி. மூன்றாவதாக அவர்களுடைய ஜாய். மூன்றாவது அவர்களுடைய ரெசிஸ்டன்ட், எதிர்பார்த்தல். ஐந்தாவதாக அவருடைய சாங்டிபிகேஷன், பரிசுத்தம். ஆறாவதாக அவருடைய மிஷன், அவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறார். நாம் வாசித்த இந்த கடைசி பகுதியை ஒன்றாக சேர்த்து ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி எழுதியிருக்கிறார், த க்ளோரி. அவர்கள் கடவுளுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கிறார் இல்லையா? 7 காரியங்களுக்காக நம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். செக்யூரிட்டி, யூனிட்டி, ஜாய், ரெசிஸ்டன்ஸ், சாங்டிபிகேஷன், மிஷன் அண்ட் க்ளோரி. அடுத்ததாக இந்த 17ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக சென்று அவர் செய்த வேலையை கணக்கு ஒப்புவிக்கிறார் இல்லையா? அக்கௌண்ட்டை சப்மிட் பண்றாருங்க. 7 அக்கௌண்ட்டை சப்மிட் பண்றார். என்ன? 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். 17ஆம் அதிகாரம் 6:26 6:26 வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாரு, உம்முடைய நாமத்தை மன்னிக்கணும், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். 17ஆம் அதிகாரம் 8:14 வாசிச்சீங்கன்னா, நான்காவதாக வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அடுத்தது 17ஆம் அதிகாரம் 12 17-12 வாசிச்சீங்கன்னா, 5வது குறிப்பு, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொண்டேன். 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, உலகத்துல நான் அவர்களை அனுப்புகிறேன். 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர் பரிபூர்ணமாய் முடித்த 7 பணிகளை பிதாவுக்கு முன்பாக சொல்கிறார். அக்கௌண்ட் கொடுக்கிறார். பிதாவே, நீர் கொடுத்த 7 பணிகளை பரிபூர்ணமாக நான் முடித்திருக்கிறேன். 7 குறிப்புகள், 7 காரியங்களுக்காக சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். 7 அவர் முடித்த 7 வேலைகளை பிதாவுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கிறார். மூன்றாவதாக விசுவாசிகளுக்கும் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள், ஒற்றுமைகள் என்ன என்று 7 குறிப்புகளை 17ஆம் அதிகாரத்துல நம்மால் வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, உலகத்திலிருந்து உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்கள், உலகத்திலிருந்து இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, இவர்கள் இனி உலகத்துல தான் இருப்பார்கள், உலகத்தை விட்டு கடந்து போக மாட்டாங்க. 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், 3வது காரியம், இவர்கள் உலகத்தார் அல்ல. 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், உலகம் இவர்களை பகைக்கும். 17ஆம் அதிகாரம் 15வது வசனம், தீமையிலிருந்து இவர்கள் காக்கப்பட்டவர்கள். 18வது வசனத்துல, உலகத்தில் இவர்கள் அனுப்பப்பட போகிறவர்கள். 23வது வசனத்துல, உலகத்திற்கு முன்பதாக அவர்கள் ஒற்றுமையின் மூலமாக என்னையும் உம்மையும் வெளிப்படுத்தி காண்பிக்க கூடியவர்கள். பாருங்க, உலகத்துல நம்முடைய பணி என்ன, நாம் உலகத்துல எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு 7 குறிப்புகளை இந்த 17ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அதாவது என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு சொன்னதை விட இன்னும் அநேக காரியங்கள் இந்த 17ஆம் அதிகாரத்துல இருக்கிறது என்பதை சொல்வதற்காக தான் இந்த 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா? தேவன் நாம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏறத்தாழ 22வது வருஷம் நவம்பர் மாதம் முதல் வாரமோ 2வது வாரமோ ஜூம் பிளாட்ஃபார்ம்ல COVID-19 காலகட்டத்துல இந்த மேல் வீட்டறை பிரசங்கம் துவங்கினது. நவம்பர் மாதம் முதல் வாரம் தானேங்க இது, 24வது வருஷம். மாதம் 2 முறை தான் இந்த வேத பாடத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 48 வகுப்புகள், 48 வாரங்கள் தொடர்ச்சியாக இந்த 5 அதிகாரங்களை நாம் சேர்ந்து சிந்திக்க தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகள், வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
அநேகர் என்னை தொலைபேசியில தொடர்பு கொண்டும் நேரடியாகவும் உற்சாகப்படுத்தினீர்கள். உற்சாகப்படுத்தினவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த சபையின் மூப்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. மேல் வீட்டறை பிரசங்கம் முற்று பெற்று இல்லைங்களா? மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே தேவன் அனுமதித்தால், தேவனுக்கு சித்தமானால் நாம் சந்திப்போம். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த கோவிட் காலகட்டத்தில் வீட்டில் முடங்கி இருந்த பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆன்லைன்ல இந்த மேல் வீட்டறை பிரசங்கத்தை 13வது அதிகாரத்தை நாங்கள் படிக்க துவங்க எங்களுக்கு நீ அனுக்கிரகம் செய்தீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 48 வாரங்கள் நாங்கள் கர்த்தாவே இந்த 5 அதிகாரத்தை கிரமமாய் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சபையின் மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இத்தனை வாரங்கள் இந்த வேத பகுதிகளை தொடர்ந்து எடுப்பதற்கு அவர்கள் கொடுத்த அனுமதிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற விசுவாசிகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆர்வத்தோடு வாஞ்சையோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே தொடர்ச்சியாய் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பேசின அடியனுக்கும் கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த மேல் வீட்டை பிரசங்கம் அதை தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஜெபம் அதிக பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை நிறைக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் கடைசியாக கற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீர். பிதாவினிடத்தில் அதற்காக ஜெபிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அங்கு வந்து உம்முடைய மகிமையை கண்ணார பார்க்க போகிறோம். மறைக்கப்பட்ட மூடப்பட்ட மகிமை அல்ல ஆண்டவரே, உம்முடைய முழு மகிமையை நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட போகிறோம். அதன் மூலமாய் பிதாவே, உம்முடைய குமாரனை நீர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டு ஆண்டவரே ஆனந்த களிப்புற்று உம்முடைய பாதங்களை எங்களுடைய கண்ணீரினாலே நாங்கள் அபிஷேகிக்க போகிறோம். அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீ சீக்கிரமாய் இந்த உலகத்தில் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. துதியும் கனமும் மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.